அண்மை செய்தி புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கிரிவலம் வருவது வழக்கம். அதன்படி இன்று புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். கிரிவலம் வரும் பக்தர்கள் பாதுகாப்புக்காக 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் கிரிவலம் மேற்கொள்ள வரும் பக்தர்களுக்கு ஏதுவாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இலாம்பாக்கத்தில் இருந்து 300 பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து 15 பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து தினமும் இயக்கப்படும் பேருந்துகளில் இன்று 10 பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் 2 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது கற்பகம். இதோடு மட்டுமல்லாமல் புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரமானது இன்று காலை 11:27 மணிக்கு தொடங்கி நாளை காலை 9:10 மணிக்கு நிறைவடைகிறது. இந்நிலையில் இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, பல்வேறு மாநிலங்களிலிருந்தும், பல நாடுகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அருணாச்சலர் தரிசிக்க வந்துள்ள பக்தர்கள் அதிகாலை முதல் ராஜகோபுரம் முன்பு நீண்ட வரிசையில் அண்ணாமலை தரிசிக்க சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பின்னர் அண்ணாமலை உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசிக்கின்றனர். பின்னர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி சிவாச்சாரிகள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பின்னர் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர். தரிசனம் முடிந்து வெளியே செல்லும் பக்தர்கள் திருமஞ்சன கோபுர வழியாக வெளியே சென்று வருகின்றனர். தொடர்ந்து பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபட்டு சென்று பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பி செல்கின்றனர் கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். பண்றாங்க எங்க இருந்தாலும் ராஜகோபுரம் முன்னாடி திருமலை